Hello everyone, welcome back to my channel. Easy English with Surya Johnson. நம்ம இன்னைக்கு பார்க்க போற vocabularies பாத்தீங்கன்னா travel related ஆன vocabularies பத்தி பார்க்க போறோம். அதோட pronunciation, அர்த்தம் and அதை யூஸ் பண்ணி நம்ம அழகான ஒரு sentence எப்படி frame பண்ணனும்னு சொல்லி நம்ம கத்துக்க போறோம். Next word itinerary. Itinerary. நாம் போற ஷெட்யூல் எங்க போறோம் அடுத்து என்ன அப்படி சொல்லிட்டு ஒரு அட்டவணை மாதிரி ஒரு லிஸ்ட் மாதிரி இருக்கும் இல்லையா, அது பேர் தான் itinerary. We followed our itinerary and saw many places. நாங்க அந்த போட்ட அந்த திட்டத்தின்படி அந்த ஐட்டினரி படி நாங்க அதை ஃபாலோ பண்ணி நாங்க நிறைய இடத்தை பார்த்தோம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வேர்ட் accommodation. டிராவல் பண்ணும்போது நம்ம போய் ஒரு இடத்துல தங்குறோம் இல்லையா, அந்த இடம் பேர் தான் accommodation. Example, we booked a nice accommodation near the beach. நாங்க பீச்சுக்கு பக்கத்துலயே ஒரு நல்ல சூப்பரான ஒரு தங்குறதுக்கு இடம் நாங்க பார்த்தோம், நாங்க புக் பண்ணோம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வேர்ட் sightseeing. நம்ம போய் ஒரு இடத்துல விசிட் பண்றோம் இல்லையா, ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் போய் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அது பேர் தான் sightseeing. Example, we enjoyed sightseeing in the old city. நாங்க அந்த பழைய சிட்டியில இம்பார்ட்டண்டான பிளேஸ்லாம் சுத்தி பார்க்கறதுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம், நல்லா சந்தோஷமா என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வேர்ட் adventure. இது வந்து ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏதாவது பண்றோம் இல்லையா, எங்கேயா போறோம் ஏதாவது பண்றோம், அது பேர் தான் adventure. They went on an adventure trip to the mountains. அவங்க மலைகளுக்கு நல்ல ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக அவங்க போறாங்க அப்படின்னு சொல்றதா அர்த்தம். நெக்ஸ்ட் வேர்ட் souvenir அப்படின்னா எங்கேயாவது ஒரு புதிய இடத்துக்கு போடும்போது ஞாபகமா அங்கே போனதுக்கு ஞாபகமா ஏதாவது பொருள் ஏதாவது வாங்கிட்டு வருவோம், எடுத்துட்டு வருவோம் இல்லையா, அது பேர் தான் souvenir. I bought a souvenir for my friends. என் நண்பர்களுக்காக நான் போன இடத்துல தான் அங்கே ஞாபகமா ஒரு பாப்புலரான விஷயம் அதை எடுத்துட்டு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்னைக்கு பார்த்து டிராவல் ரிலேட்டடான ஒகாபுலரிஸ் கத்துட்டீங்களா, அதோட அர்த்தம், அதோட மீனிங், அதோட ப்ரொனன்சியேஷன், அதே மாதிரி நான் சொல்லி கொடுத்த எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் அதை அப்படியே ரிப்பீட் பண்ணி ட்ரை பண்ணீங்கன்னா ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்கலாம். ஈஸி இங்கிலீஷ் வித் Surya Johnson.